Next problem. Three equidistant vertical rods. Okay, three equal distance vertical rods, each of 20 mm diameter, support a load 25 kilonewton in the same plane as shown in figure. Okay, clear இந்த வார்த்தையை கவனிங்க. Three equidistant vertical rods நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராடுங்கிறது வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ த்ரீ ராட்ஸ் வந்து இருக்கு, ஸ்டீல், காப்பர் அண்ட் ஸ்டீல். அதோட டிஸ்டன்ஸ் வந்து சேம். போன ப்ராப்ளத்துல கொடுத்த மாதிரியே ஸ்டீலுக்கும் காப்பருக்கும் இடையில இயங்குற டிஸ்டன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா காப்பருக்கும் ஸ்டீலுக்கு இந்த காப்பருக்கும் இந்த ஸ்டீலுக்கும் இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸும் வந்து ஏறும். ஓகே ஓகே, அதான் ஈக்வ டிஸ்டன்ஸ் வெர்டிகல் ராட்ஸ். ஈச்சின்னு கொடுத்துட்டாங்கன்னாலே வந்து டயாமீட்டர் வந்து எல்லா ராடுமே சேம், ஹேவ் ஏ சேம் டயாமீட்டர். ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து சேம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், the cross sectional area of all the rods, okay, steel, copper, steel, any rods has a same diameter. Okay, d square, so pi by 4 20 square. Okay, இதுதான் வந்து cross sectional area. Okay, இதை வேணா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். pi by 4 into d square, 20 square, this 314. Okay, 314. Okay, 314 mm square. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் தி ஆல் த ராட்ஸ். ஓகே, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் லோட், இந்த 25 கிலோநியூட்டன் லோட தான் வந்து இந்த 3 ராடுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு தான் இங்க நம்ம வந்து ஒரு பிளேட் மாதிரி நம்மளுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஓகே, ரிஜிட் பார் மாதிரி நம்மளுக்கு வந்து வச்சிருக்காங்க. இந்த 25 கிலோநியூட்டன் இதுல நம்மளோட அசம்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரிஜிட் பார் அப்படிங்கிறது வந்து மாஸ்லெஸ். ஓகே, அது கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு வந்து சொல்லல. ஓகே, இந்த ரிஜிட் பாருக்கு எந்த ஒரு மாசுமே வந்து கிடையாது. இந்த 25 கிலோநியூட்டன் லோட இந்த ஸ்டீல், காப்பர் அண்ட் ஸ்டீல் இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு கேரி ஓவர் பண்றதுக்கு ஒரு சின்ன தட்டை மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, இதை இப்படி அழுத்தினாதான் இது மூணுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இனிஷியலி ஆல் ராட்ஸ் ஆர் அட்ஜஸ்டட் டு ஷேர் ஈக்குவலி. ஓகே, ஷேர்னா எதை ஷேர் பண்ணுது? 25 கிலோநியூட்டன் லோட 3 ராடுமே ஈக்குவலா ஷேர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல அவங்களே வந்து கிளியரா வந்து சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. ஸோ ஈக்குவல் ஷேரிங் அப்படின்னா 3 பிஎஸ் பிசி அதோட பிஎஸ் இந்த மூணுமே சேம். ஓகே, அப்ப 3 பிஎஸ் ஆர் பிசி ஓகே ஈக்குவல் டு பி. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் லோட், இதை பிஎஸ்ஓ பிசியோ எடுக்க வேண்டாம். ஸோ இனிஷியல் லோடுங்கிறது பி பை 3 ஈக்குவலா ஷேர் பண்ணுது. ஸோ டிவைட் பை 3. ஸோ இனிஷியல் லோடு அப்படிங்கிறது ஒவ்வொரு பாருக்கும் எப்படி கேரி ஓவர் ஆயிருக்கு அப்படின்னா ஈக்குவலா கேரி ஓவர் ஆயிருக்கு. ஸோ 25 டிவைட் பை 3 இட் இஸ் 8.33 கிலோநியூட்டன். 8.33 கிலோநியூட்டன். இதான் 3 ராடுக்குமே ஈக்குவலா நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, நெக்லெக்டிங் எனி சான்ஸ் ஆஃப் பக்லிங். பக்லிங்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பக்லிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எப்பெல்லாம் வந்து கம்ப்ரசிவ் லோடு இப்படி நம்ம அப்ளை பண்றோம்னா இந்த இடத்துல இந்த ராடு வந்து கம்ப்ரஸ் ஆகும். இது ஒரு கேஸ். ஓகே, அதே இது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த ராடு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது பெண்ட் ஆகும். இந்த மாதிரி இது அமுக்கவும் நம்மளுக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குதுல, இதைதான் வந்து பக்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சாப்டர் வர இதில் டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அப்ப நம்மளுக்கு வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா நெக்லெக்டிங் எனி சான்ஸ் ஆஃப் பக்லிங். பக்லிங்கே கிடையாது. ஓகே, ஆல் த ராட் ஒன்லி கம்ப்ரஷன். ஓகே, டேக் இது யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து 205 ஜிகாபாஸ்கல் அண்ட் காப்பர் வந்து 100 ஜிகாபாஸ்கல். ஓகே, டிட்டர்மைன் தி ஃபைனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் when further the load 20 kilonewton is added.
ஓகே, இப்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா ஃபைனல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. எப்படின்னா நம்ம திரும்ப 20 கிலோநியூட்டன் லோடு வந்து ஆட் பண்ணல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ராட்ல வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கறதா வந்து கொஸ்டின். ஓகே, டு ஃபைண்ட் ஃபைனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இது இனிஷியல் லோடு நம்ம வந்து பாக்குறோம். ஓகே, ஃபைனல் ஸ்ட்ரெஸ்னு ஒரு வேல்யூ வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இனிஷியலா ஈக்குவலா லோடு வந்து ஷேர் ஆகுது அப்படிங்கறது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனா 20 கிலோமீட்டர் நம்ம ஃபர்தரா ஆட் பண்ணல அது ஈக்குவலா ஷேர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஓகே, அதை அவங்க கொஸ்டின்ல வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்ப இனிஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா மெட்டீரியல்லையுமே சேமா தான் டெவலப் ஆயிருக்கும். ஓகே, அப்ப இனிஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா லோட் டிவைடட் பை ஏரியா. ஸோ சேம் வேல்யூ தான் எல்லா இடத்துலையும். 8.33 kilonewton. So 10 power 3 இது mm square. So 314. Okay. Into divided by 314. Okay. 26.539. So 26.54 megapascal. Megapascal Newton per mm square. நம்மளுக்கு இது தெரியும் clear. So it is the initial stresses. Okay. Initial stress. Initial stress for each bars. ஓகே, எல்லா பார்லையுமே வந்து இதுதான் இனிஷியலா டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ். ஏன்னா லோட் ஈக்குவலா ஷேர் ஆகுறதுனால. ஓகே, சரி. தென் ஃபர்தர் 20 கிலோநியூட்டன் லோட் ஆட் பண்றோம். ஓகே, ஃபர்தர் 20 கிலோநியூட்டன் லோட் ஆக்டிங். ஓகே, 20 கிலோநியூட்டன் லோடு வந்து மேல ஆட் பண்றோம் அப்படின்னா இப்ப இந்த ராட் இப்ப நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, இப்ப நான் லோடு வந்து 20 கிலோமீட்டர். ஏன் இந்த இடத்துல 20 கிலோமீட்டர் வந்து ஆட் பண்ணல ஸ்ட்ரெஸ் வேல்யூ எப்படி ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். இங்க லோடு வந்து ஷேர் ஆகுது பி எஸ் பி காப்பர். ஓகே, இது பி சாரி இந்த லோடுனா இதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகே, அதை வித்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து லோடு வந்து கேரி வரும். அப்பதான் சேமா இருக்கும். ஓகே, பிகாஸ் இது வந்து பி அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, அப்ப பி ஈக்குவல் டு அப்படின்னு போடையில இது ஒரு டைரக்ஷன், இதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த டைரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பிஎஸ் பிளஸ் பிசி பிளஸ் பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பி. பின்னா 20 கிலோமீட்டர். ஓகே, இந்த இடத்துல வெறும் பின்னு போட வேண்டாம், ஏன்னா ரெண்டு லோட். ஓகே, 25 ஃபர்ஸ்ட் 25 இருக்கு. ஃபர்தரா நம்ம 20 கிலோமீட்டர் வந்து ஆட் பண்றோம். அப்போ டோட்டல் லோடு வந்து 45. ஏன் இந்த இடத்துல வந்து 45 நம்ம வந்து போடல அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இனிஷியலா உள்ள ஸ்ட்ரெஸ் வேல்யூ சேம். ஃபர்தரா நம்ம ஆட் பண்ணல அந்த மெட்டீரியல்ல ஸ்ட்ரெஸ் வேல்யூ நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகுது. அதிகமா ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகுது. ஓகே, அப்ப டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து 2PS plus PC is equal to 20 kilonewton. Is the one equation. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு அன்னோன் இருக்கு, பட் ஒரே ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஒரே ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா இன்னொரு ஈக்குவேஷனை நம்ம கான்செப்சுவலா டெரைவ் பண்ணாதான் நம்ம கண்டிப்பா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அப்படி கான்செப்சுவலா டெரைவ் பண்ற ஈக்குவேஷன் வந்து என்ன? கான்செப்சுவல் ஈக்குவேஷன். ஸோ இந்த கான்செப்சுவல் ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா எனி சான்ஸ் ஆஃப் பக்லிங். ஸோ நோ எனி சான்ஸ் ஆஃப் பக்லிங். ஓகே, பக்லிங் வந்து இல்ல, சேமா தான் கம்ப்ரஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஹரிசாண்டலா தான் அந்த பார் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து சொல்லல. ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட அசம்ஷன் அசியூம் the bars
bar remains horizontal. ஓகே, அதாவது பேரலல்ல மேக்சிமம் இந்த அசம்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. ஸோ நம்ம கான்செப்சுவலா அந்த அசம்ஷன்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபர்தரா லோட் ஆட் பண்ணலையும் இந்த இடத்துல இந்த இங்கேயும் நம்மளுக்கு ஸ்டீல் தான் இருக்கு, இங்கேயும் ஸ்டீல் தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து டிஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல அதிகமாகவும் இந்த இடத்துல வந்து கம்மியாகவும் டிஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வெர்டிகல் பார். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இந்த பார் வந்து ஆங்கிள நம்மளுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லை. ஸோ டிஃபார்மேஷன் வந்து சேம் போன ப்ராப்ளம் மாதிரி தான். ஸோ கன்செப்சுவல் ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னா வந்து டிஃபார்மேஷன் ஆஃப் தி ஸ்டீல் பார் இஸ் ஈக்குவல் டு டிஃபார்மேஷன் ஆஃப் தி காப்பர் பார். ஓகே, இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயின் கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன். கம்பேட்டபிலிட்டி ஸ்ட்ரெயின் வந்து ஈக்குவல். ஓகே, இதை எப்படி சொல்லலாம்? கன்செப்சுவல் ஈக்குவேஷன் இஸ் ஸ்ட்ரெயின் கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன். இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சேம் டிஃப்ளெக்ஷன். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து பிஎஸ் எல்எஸ் டிவைடட் பை ஏஎஸ் இஎஸ். நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஏ இஸ் சேம். ஸோ பிஎஸ் பிசி எல்சி ஏரியா இஸ் சேம். ஸோ இசி இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி பிஎஸ் ஈக்குவல் டு பிசி. இதை நம்மளுக்கு இதில் எடுத்துப்போம் ரேஷியோவில் எல்சி பை எல்எஸ். அதே மாதிரி ஏ எஸ் பை ஏசி, சாரி ஏ நம்மளுக்கு ஈக்குவல். ஸோ இஎஸ் பை இசி, இஎஸ் ஈக்குவல் டு பிசி. ஸோ லென்த் காப்பர் ராட் லென்த் இஸ் 2.8. இது 3. இது 2.8. இது நம்மளுக்கு 3.6. 3.6. இந்த இடத்துல இது 205 கொடுத்துருக்காங்க. காப்பர் 100. ஓகே, ஸோ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு இந்த வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்றோம். 2.8 டிவைடட் பை 3.6 0.77. ஓகே, 777. ஸோ 78. 205 டிவைடட் பை 100ங்கிறது வந்து 2.05. ஸோ பிஎஸ் ஈக்குவல் டு 0.78 into 2.05. That is 1.559. 1.59 PC. It is the load. Okay, it is the second equation. So ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, நம்ம ஈஸியா வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2PS plus PC equal to 20 kilonewton. ரெண்டாவது ஈக்குவேஷன் ஸோ சப்ஸ்டியூட் இதுல. ஓகே, சப்ஸ்டியூட் 2 in 1. ஓகே, PS 2 into 1.59 PC plus PC is equal to 20. So 2.2 into 1.59 3.18 DC plus PC is equal to 20. So 4.18 PC is equal to 20. So PC equal to 20 divided by 4.18. Okay, 20 divided by 4.18. 4.784. 4.784 kilonewton. Okay, அப்ப PC யோட வேல்யூ 4.784 kilonewton. Okay. Okay, copper 1 point. So if steel is equal to 1.59 PC, 4.784, 1.
59 into 4.784. 7.61 kilonewton. ஓகே, அப்ப ஸ்டீல் ராட்ல 7.61 kilonewton லோடு வந்து கேரி ஓவர் ஆகுது. ஓகே, நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லோடு கேட்கல, ஃபைனல் ஸ்ட்ரெஸஸ் எவ்வளவு. ஸோ ஃபைனல் ஸ்ட்ரெஸஸ் கேட்டிருக்காங்க. இப்ப 20 kilonewton லோடு வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னா, இந்த காப்பர் மெட்டீரியல் அதுல வந்து எவ்வளவுனா காப்பர் லோட் டிவைடட் பை ஏரியா. ஏரியா இஸ் சேம். ஓகே, 4.784 kilonewton. So 10 power 3 divided by what is the area? Area is the 314. Okay, 314. இதோட இது என்ன அப்படின்னா 4784 divided by 314. That is 15.235. So 15.24 megapascal. இது காப்பர்ல. ஸ்டீல்ல PS by area. So PS is 7.61 into 10 power 3 kilonewton. 314. Okay. 7610 divided by 314. That is 24.2 megapascal. ஓகே, இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா, இது வந்து ஃபைனல் ஸ்ட்ரெஸ் கிடையாது. 20 kilonewton லோட வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்ப ஃபைனல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இனிஷியல் ஸ்ட்ரெஸ், இனிஷியலா ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆயிருக்கு, ஆட் பண்ணல அதோட சேர்த்து ஸ்ட்ரெஸ் வேல்யூவும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, 20 kilonewton ஆட் பண்ணல உள்ள ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஓகே, அப்ப ஃபைனல் ஸ்ட்ரெஸ் ஃபார் தி காப்பர் அப்படின்னா இனிஷியல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சேம் தான். இனிஷியல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் 26.54. ஓகே, 26.54 பிளஸ் நம்மளுக்கு 15.24 மெகாபாஸ்கல். ஓகே, அப்ப 26.54 பிளஸ் 15.24, that is 41.78. நியரஸ்ட் 42 மெகாபாஸ்கல். இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து காப்பர் ராட்ல டெவலப் ஆயிருக்கு. ஸோ ஸ்டீல் ராட்ல டெவலப் ஆன ஃபைனல் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 26.54 பிளஸ் 24.44, 22.24. $50.78 megapascal, approximately 51 megapascal, approximately 50 megapascal. ஓகே, அப்ப ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா, the final stresses developed in final stress developed in copper bar is 42 megapascal and steel bar is 51 megapascal. ஓகே, இதான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட். ஏன் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூவை வந்து ஆட் பண்றோம், ஏன் வந்து 45 நம்ம வந்து எடுக்கல அப்படின்னா, இதுக்கு வந்து கிளியரான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷன்னாலதான் நம்ம வந்து அப்படி எடுத்திருக்கோம். இனிஷியலி ஆல் த ராட்ஸ் ஆர் அட்ஜஸ்டட் டு ஷேர் த லோட் ஈக்குவலி. இது இருந்ததுனாலதான் நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வருது. ஓகே, இனிஷியலி த லோட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. ஸோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ அதுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நம்ம லோட் ஆட் பண்ணல நம்மளுக்கு வந்து அந்த லோடோட டிஸ்ட்ரிபியூஷன் வேற மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப இதோட பொசிஷன் மாறல. நான் லோட் ஃபர்ஸ்ட் 25 kilonewton ஆட் பண்றேன், அதுக்கடுத்து 20 kilonewton ஆட் பண்றேன் அப்படின்னா பொசிஷன் மாறாம இருக்கு அப்படின்னா நம்ம 45 டைரக்டா எடுத்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஆனா இந்த இடத்துல
இனிஷியல் கண்டிஷன் ஒண்ணு கொடுத்ததுனால இனிஷியலா ஒண்ணு நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து நம்ம ஆட் பண்றோம். ஓகே, தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, ரொம்ப நல்ல கொஸ்டின். ஓகே, கிளியரா சால்வ் பண்ணுங்க. தேங்க்யூ.